My dear students, this is class 12 maths exercise 9.8 question number 7 பார்க்க போறோம். Find the area of region bounded by the parabola y square equal to x and line y equal to x minus 2. Okay, so இதை நான் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். x equal to y square அப்படின்னு இதை எழுதிக்க போகிறேன். இதுலேயும் x ஒன் சைட் பண்ணிட்டோம்னா பாருங்கள், நல்லா கவனிங்க. x இங்கே வச்சுட்டு -2 இந்த சைடு கொண்டு போனோம்னா x equal to y plus 2 அப்படின்னு வரும். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து x equal to y plus 2. இது பார்த்தீங்கன்னா கர்வு, இது வந்து லைனு. ஓகேவா? ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுமே எக்ஸ்க்கான வேல்யூ தான் இல்லையா? ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2. இவங்க ரெண்டு பேரையும் எல்ஹெச்எஸ் கொண்டு போயிடுறான். இப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -2. 2 1 is 2. இப்போ பாருங்கள் -1 நடுவில், அதனால் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -1. ஸோ இதுக்கு மைனஸும் இதுக்கு ப்ளஸ்ஸும் கொடுத்தா தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் கிடைக்குது. அப்போ நம்மளோட ஃபேக்டர்ஸ் ஒய் மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர், ஒய் ப்ளஸ் 1 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு 2, ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு -1. ஸோ இது போல் ஒய்க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. ஸோ நம்ம கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். வென் ஒய் ஈக்குவல் டு 2 இந்த கர்வில் லைனில் போடலாம். லைனில் போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு பார் ஒய்யோட பிளேஸில் 2 வச்சோம்னா 2 + 2 ஈக்குவல் டு 4. அப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 4, 2. சரி, வென் ஒய் ஈக்குவல் டு -1, அப்போது எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல நான் -1 வச்சேன்னா ஒய்க்கு பதிலாக -1 + 2 ஈக்குவல் டு 1. அதாவது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஈக்குவல் டு 1, -1. ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ தான் எழுதணும், அப்புறமா தான் ஒய்யோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இது போல் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு போதுமானது. ரஃபாக ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் 0 1 2 3 4. இதில் வந்து 1 2 3 -1 -2 போதும். இப்போது ஃபஸ்ட்டு இது கவனிங்க, கர்வு கவனிங்க. கர்வ் வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஃபார்மேட்டில் இருக்குது. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு வந்ததுன்னா கர்வு ரைட் ஓப்பன். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கர்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 4 × 1/4 × எக்ஸு. ஓகேவா? ஸோ எனிவே கர்வ் இஸ் ரைட் ஓப்பன். கர்வு வரைஞ்சிக்கோங்க ரஃபா. ஸோ இந்த கர்வுக்கான நேம் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு. அடுத்து லைன் பார்த்தீங்கன்னா இது வழியாக போகுது பாருங்கள். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெண்டையும் குறிங்க. 4, 2. ஸோ சம்வேர் இயர். ஸோ இந்த பாயிண்ட் 4, 2. அடுத்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 1, -1. பாருங்கள் 1, -1. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம். இதை வச்சு நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ லைனோட ஈக்குவேஷன் எழுதிடுங்க. லைனோட ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2 அல்லது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. எனிதிங் வில் டூ. ஓகே. ஸோ இந்த கர்வுக்கும் லைனுக்கும் நடுவில் பவுண்ட் ஆகிற இந்த ஏரியா தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்? ஒய் லிமிட்ஸ் எடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன? 1, -1. அதாவது y ஈக்குவல் டு -1 லோவர் லிமிட்டு. அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்கள். இது வந்து y இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது இந்த ஏரியா ஆகப்பட்டது -1லேருந்து 2 வரைக்குமானது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் கிடைச்சாச்சு. இது லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட். ஓகேவா? சரி, ஏரியா ரிக்வயர்ட் போயிடலாம் நம்ம. இன்டகரல். இப்போ நம்ம ஒய் லிமிட்ஸ் கொடுக்க போகிறோம், அதாவது -1லேருந்து 2 வரைக்கும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு லைனோட ஈக்குவேஷன். லைன் என்ன பாருங்கள்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. அல்லது நம்ம ஒய் லிமிட் கொடுத்ததுனால எக்ஸ் ஈக்குவல் டு நீ என்ன வந்திருக்கோ அதை எழுதணும், ஒய் ப்ளஸ் 2. ஓகேவா? மைனஸ் கர்வோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். ஸோ -y ஸ்கொயர்.
எல்லாமே ஒயில் இருக்குது பாருங்கள், ஃபங்க்ஷன் ஒயில் இருக்கிறதுனால இங்கே டிஒய் போடணும். ஓகேவா? ஸோ லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு. இதை ரெண்டாக நம்ம பிரிச்சிடலாம். அதாவது ஒய் ப்ளஸ் டூ டிஒய் தனியாகவும் மைனஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் டிஒய் தனியாகவும், இதுக்கும் தனியாக நம்ம லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்துக்கலாம். இப்போ இன்டகிரேஷன் முடிச்சிடலாம். அதாவது ஒய்க்கு பவர் 1, அப்போ பவரோட 1 ஆட் பண்ணோம், அதே கீழே போடணும். எதுவும் இல்லாட்டி ஒய் பவர் 0 இருக்கிறதா அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ ப்ளஸ் 2y பை 1 போட்டால் போடலாம், போடாட்டி பரவாயில்ல. ஓகேவா? -1 to 2 மைனஸ் ஆஃப், இங்கே பவர் ஏற்கனவே 2, அப்போ பவரோட 1 ஆட் பண்ணணும். அப்போ ஒய் பவர் 3 அதையே கீழே போடணும் பை 3 -1 to 2. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஏரியா ரிக்வயர்ட் கிடச்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட், அப்போ 2 ஸ்கொயர் இஸ் 4 பை 2 ப்ளஸ் இந்த இடத்துல 2 வச்சோம்னா 4 பை 1 போட்டால் போடலாம், போடாட்டி பரவாயில்ல. இப்போ லோவர் லிமிட் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், -1 இந்த பிளேஸில் வச்சோம்னா -1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 தான் பை 2. பட் இந்த இடத்துல நான் -1 வைக்கும்போது -1 இன்ட்டு 2 என்ன ஆகிடும்? -2 ஆகிடும். -2 பை 1. ஓகேவா? சரி, இதுக்கு ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 2 கியூப் என்ன 8 பை 3 மைனஸ், இப்போ லோவர் லிமிட்டு -1 இந்த இடத்துல வச்சோம்னா -1ஆகவே நீடிக்கும். ஓகேவா? ஸோ -1 பை 3. புரியுதா? சரி, இந்த மைனஸ் ப்ளஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது கட் பண்ணிட்டோம்னா 2 வந்துடும். 2 + 4 6. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 6. ரெண்டாவது ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா 2க்கு 1க்கு எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 2 தான் வரும். ஸோ 2, அப்போது மேலே 1, இது 2 2s are 4, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -4. ஓகே, மைனஸ், இங்கே பாருங்கள், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். கீழே 3 தான் இருக்குது, எல்சியம் சேம். அப்போது 8 + 1 9, 9 பை 3னே போட்டுக்கலாம். இது சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. 1 3s 3, 3 3s are 9. ஓகே, சரி. இப்போது 6 இந்த 3 முன்னாடி எடுத்துக்கலாமா? -3, இங்கே ஒரு மைனஸு, பட் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன ஆகும்னா -4 + 1, அதாவது -3 பை 2. இப்போ ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ், 6ல் 3 கழிச்சோம்னா என்ன வரும்? 3 தான் வரும். இது என்ன ஆகும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 பை 2. ஓகே, சரி, இதுக்கு அடியில் ஒரு 1 போடலாம். அப்போது 2 தான் எல்சிஎம். அப்போ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6, 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் +3. ஸோ ஏரியா required இஸ் 9 by 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.